இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 9, விருந்தோம்பல். குறள் எண் 89. இந்த குறளோடு இந்த அதிகாரம் முடிவடைகிறது. நாளையிலிருந்து மேலும் ஒரு அதிகாரத்தை பார்ப்போம். அதாவது, உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்க்கண் உண்டு. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் உடைமை காலத்து இன்மையாவது விருந்தோம்பலை இகழும் பேதமை என்கிறார். பேதமை அதாவது அத்து அறிந்தார் மாட்டு உளதாகது, பேதையார் மாட்டே உளதாம் என்கிறார். அதாவது விருந்தோம்பல் என்பது தமிழக பண்பாட்டை குறிப்பதாகும். அந்த விருந்தோம்பலை சிலர் செய்வது இல்லை மற்றவர்களுக்கு. அது அவர்களினுடைய அறியாமையை காட்டுகிறது. சில அறிவிலிகள் செல்வம் இருந்தும் மற்றவர்களுக்கு விருந்தோம்புவது இல்லை. அது அந்த அளவுக்கு செல்வம் இருந்தும் அந்த அளவுக்கு சிக்கனம். அதைத்தான் தெய்வப்புலவர் என்ன சொல்கிறார் என்றால், அவர் செல்வம் இருந்தும் விருந்தோம்பல் செய்யாமல் இருப்பது அவருடைய செல்வம் செல்வம் இல்லாததற்கு அறிகுறியாகும் என்கிறார். அதனால் அதாவது செல்வம் இருந்தும் அவன் ஏன் அந்த நிலைப்பாட்டை, விருந்தோம்பலினுடைய பண்பாட்டை மறக்க வேண்டும்? அது அவருடைய அறியாமையை காட்டுகிறது என்பதை சொல்லுகிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். எவ்வளோ அற்புதமாக சொல்கிறார் பாருங்க. இப்போ நேற்று நான் நியூ காலேஜ் ஹவுஸ் இருக்குல்ல, அதாவது மதுரை மாநகரிலேயே ஒரு மிகப்பெரிய நாட்களாக புகழ் வாய்ந்த ஒரு இடம் எதுவென்றால் ஒரு காலேஜ் ஹவுஸ், நியூ காலேஜ் ஹவுஸ். அதனுடைய உரிமையாளர் மணிமொழியனார் ஐயா, மரியாதைக்குரிய மணிமொழியனார் ஐயா அவர்கள் திருக்குறளை உலக திருக்குறள் செம்மல் என்று அழைக்கப்படுவார். அந்த அளவுக்கு திருக்குறளை எம்ஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சுட்டு திருக்குறளை நேசித்தவர். அவருக்கு பின் அவருடைய மகன் கார்த்திகேயன், மரியாதைக்குரிய கார்த்திகேயன் மணிமொழி அவர்கள் அதை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். நேற்று இரு மாணவிகள் சிலப்பதிகாரத்தினுடைய 3 அதிகாரத்தை அப்படியே மனப்பாடமாக ஒப்பித்தாருங்க. நானே அப்படியே என்னுடைய உடம்பெல்லாம் புல்லரித்து விட்டது. காரணம் என்னன்னா, இந்த இளம் வயதில் இந்த இரு மாணவிகளுக்கு அந்த ஆசிரியர் சொல்லிக் கொடுத்தார். அவரையும் பாராட்டினார்கள். அந்த அளவுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காருன்னா உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம். ஏன்னா இப்போ எல்லாரும் அலைபேசியை உபயோகித்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இப்படியும் படிக்கக்கூடிய மாணவிகள் இருக்கிறார்கள் என்பதை நினைக்கும் போது என் உள்ளம் உண்மையிலே நெகிழ்ச்சி அடைந்தது. அந்த நேரத்தில் அதை கேட்டுக்கொண்டே கடைசி வரை கேட்டுக்கொண்டே இருந்தான். அது மட்டுமல்ல, அதனுடைய ஐயா அவருடைய அதாவது மணிமொழியனார் அவர்களுடைய மகன் ஐயா கார்த்திகேயன் மணிமொழி அவர்களும் 10,000 ரூபாய் பணமுடிப்பு அந்த பெண்களுக்கு வழங்கினார்கள். அப்போ அதாவது அவர் அவர் அப்பா சொன்னதை அப்படியே அவரும் செய்து வருகிறார். அதில் தான் நீங்கள் பார்க்கணும். சில பேர் அப்பா செஞ்சிட்டாங்க, நம்ம என்னங்க அப்படின்னு போயிடுவாங்க. இவர் அப்படி கிடையாது. அப்பா உண்மையிலேயே திருக்குறள் முனுசாமி போன்று இருந்திருக்கிறார். ஆனால் திருக்குறள் முனுசாமி இந்த அளவுக்கு எதுவும் செஞ்சதில்லை. ஆனால் அவர் நம்முடைய இருக்கக்கூடிய செல்வத்தில் ஒரு பகுதியை இப்படி செலவிடுவோம் என்று எண்ணி செய்து விடுகிறார். அதற்கு தான் தெய்வப்புலவர் சொன்னார். ஏன்னா அவர் தான் 1330 குறள்களை நன்றாக படித்தவர் அல்லவா. எம்ஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சுட்டு அழகப்பா கல்லூரியில் தமிழ் மொழிக்கு சிறப்பு கொடுத்தார். என்னை போனால் எக்கனாமிக்ஸ் முடிச்சுட்டு நான் தமிழ் மொழிக்கு எப்படி சிறப்பு கொடுக்குறேன் அது மாதிரி இருந்திருக்கிறார்.
அதாவது ஈதல் இசைப்பட வாழ்தல் அது அல்லது ஊதியமில்லை உயிர்க்கு என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அந்த குரலுக்கு தகுந்தார் போல நேற்று நடந்ததுங்க. நான் உண்மையிலேயே அப்படியே அசந்துட்டேங்க. அதாவது நடந்திருக்குன்னு இதுவரையும் நடந்திருக்கு. ஆனால் இந்த மாதிரி 2 பெண்களும் சொன்னது பார்த்தீங்களா, சிலப்பதிகாரத்தை 3 அதிகாரங்களை 3 காண்டங்களை இது அதிகாரம் திருக்குறள், அது 3 காண்டங்களை அப்படியே மனப்பாடமாக சொல்லியது எனக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைந்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது எனக்கு. அவ்வளவு அற்புதமாக சொன்னார்கள். வாழ்க அவர்களுடைய கொடைத்திறன். ஐயா கார்த்திகேயன் மணிமொழியனார் ஐயா அவர்களுடைய கொடைத்திறன் வாழ்க வளர்க. நாளை மீண்டும் ஒரு குரலை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.